யோ என்னையா நடக்குதுங்க? என் தலைவன் பிஆர் ஆக்டர் ஒன்றாக கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா அப்படியே ப்ரொடியூசர் இங்கே வச்சிருக்காரு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பிஆர் அடுத்த படத்துக்கு ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா சும்மா செம்மையாக இருந்துச்சு. ஒரு சீனும் சும்மா அப்படியே ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமாம், எப்பயுமே நம்ம பிஆர் படத்தை பார்த்தீங்களாவே ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் குட்டா ஜாலியாக ஜென்சி கிட்டுக்காக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தா சீன்லேயே ரத்தத்தை தெறிக்க விட்டு மமிதா பைச்சுவே வெறித்தனமாக காணிட்டாங்க. அடுத்து நம்ம வேற யாரு? அஸ்வந்த் மாரிமுத்து ஹீரோ கண்டிப்பாக போலீஸ் கெட்டப் தான் நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து வேற யாரு? நம்ம சாய் ப்ரோ தான். சும்மா அப்படியே பிஜிஎம்ல ஸ்டார்டிங்லேருந்து தகன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அடுத்து டேரக்டர் வந்தார். எப்பா பிஆர் வர போறாருன்னு நினைச்சா ஒருத்தர் இல்ல 6 பேர் ஆல்பா யூனிட். அப்படி யார அந்த 6 பேர்னு பார்த்தா உள்ள கதை ஒண்ணுமே ஒழுங்காவே தெரிலங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது பிஜிஎம்ஐ கேரக்டருக்கு டேரக்டர் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்தான் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் டேரக்டருக்கு அடுத்த சீனா நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் என்ட்ரி கொடுத்தாரு. அப்படியே பின்னால இருந்து பார்க்கும்போது சும்மா அப்படியே இப்போ போட போறாங்கடா தி ஹீரோ அப்படின்னு பார்த்தேன். அப்படியே பேக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே அப்படியே இப்படி ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க ஃபேஸ். அப்பா மைக்கேல் ஜாக்சன் இருக்கு. அப்பதான் ஒரு ஷாக்கு. சைடில் பார்த்தா ப்ரொடியூசர்னு போட்டாங்க. யோ ஏன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா தெரியுது இது நம்மளோட பிஆர் ஷோவோட ஃபர்ஸ்ட் படமா இருக்க போதுன்னு. அதாவது நம்ம பிஆர் ப்ரோ தான் இதை வந்து டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம். கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் கதை நம்ம பிஆர் தான் மாசா. யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு சொல்றேன். யார் பண்றீங்களோ இல்லையோ என் தலைவனுக்கு நான் வெயிட் பண்றேன். எப்படி வந்தாலும் நான் பாக்குறேன். கெத்தா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.